சாதியை சொல்லி பேசுனாங்க. நாங்க இழிவான சாதினா நாங்க என்ன அவங்க வீட்டுல நாங்களும் உழைச்சு தரோம் சார், கஞ்சி குடிச்சோம். சாதியை சொல்லி மேடம் அடிக்காங்க, என்னல வாயின்னு சொல்லி அடிக்காங்க. எஸ்ஐ மேடம் தான் நெஞ்சில குத்தி அடிச்சாங்க. வேற உள்ள போலீஸ் எல்லாம் உள்ளவங்க எல்லாம் யாருமே அடிக்கல. அதாவது கணவர் மனைவிக்குள்ள சண்டை சார். நாங்க சேர்த்து வச்சு வாழ்றதுக்காண்டி நாங்க கேட்கறதுக்கு போனோம். அன்னைக்கு நீ தானே பெரிய யோக்கியத்துல பெட்டிஷன் கொடுத்துட்டு போன, நீ நல்லவளாங்கும் கெட்ட வார்த்தை அசிங்கமா பேசினாங்க சார். காத்த புடிச்சு முறுக்கி காத்தோட அடிச்சு நெஞ்சில குத்தி இப்படியே மல்லாக்க தள்ளிட்டாங்க சார். இந்த கையெல்லாம் கீச்சிருக்கு சார். எங்க அக்காவுக்கு முடியாம மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு சார். எங்க உயிருக்கு யாரு சார் பாதுகாப்பு? அவங்கள நம்பி தானே சார் நாங்க போனோம். இந்த பாருங்க சார், எல்லாமே வீடியோ வச்சிருக்கேன். தென்காசி ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அங்க போன் போட்டு சொல்லிட்டாங்க, உள்ள சேர்க்கல. அதுக்கப்புறம் எஸ்ஐ போலீஸ் பாருங்க இடையில வழிமறிச்சு, இங்க பாருங்க எங்களை இடையில வழிமறிச்சு சார். இங்க பாருங்க அவங்க அடிச்ச அடிய பாருங்க. எங்களுக்கு கோவம் விடல சார். ஏன் சார் கோவம் விடல? எங்க மேல நாய் இருந்தா எது சார்? அவங்க மேல நாய் இருந்தா கேட்க வேண்டியதானே சார். இப்ப ஏன் சார் இன்னும் வந்து வீட்டுல அக்கா மச்சா இன்னும் போட்டு மிரட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அக்காவை. அது இன்னும் ஏன் கேட்டு கொடுக்கல சார்? எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார், அவ்வளவுதான். ஏன் மேடம் கெட்ட வார்த்தையா பேசினாங்க? அவங்களுக்கு எங்களுக்கு என்ன தகராறு? அவங்களை நம்பி தானே நாங்க போனோம். மேடம் ஏன் அடிச்சாங்க? எங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு நியாயம் வேணும். எங்க அக்கா பேர் ராஜலட்சுமி சார். நாங்க 3 பேர் அக்கா தங்கச்சி தான். எங்க மச்சாவுக்கு எங்க அக்காவுக்கு சந்தேக பிரச்சனை இருந்துச்சு. அதை நாங்கள் அடிப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் போயிருந்தாங்க. நான் எங்கள் அக்காவை கூப்பிட்டு வந்து என் வீட்டில் வச்சுருந்தேன். அப்போ நான் மகளிர் நமக்குன்னு கேட்டு கொடுக்க, நமக்கு மகளிர் இருக்குது, நம்ம மகளிரை நம்பி போவோம், நமக்கு நியாயம் கேட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் பெட்டிஷன் கொண்டு கொடுக்க போனேன் சார் எங்கள் அக்காவுக்கு. அங்கே கொடுக்க போன இடத்துல நான் 4 நாள் கழித்து கேட்டு தரேன்னு சொன்னாங்க. அவங்கள நம்பி தான் சார் நாங்கள் வந்தோம். நம்பி வந்து நான் நடுத்தரில் நின்னது தான் சார் மிச்சம். எங்களுக்கு ஒன்று கூட கேட்டு கொடுக்கல. எங்களை உள்ளே போனதுமேவும் அன்றைக்கி நீ தானே பெரிய யோக்கியத்தில் பெட்டிஷன் கொடுத்துட்டு போனேன், நீ நல்லவளாங்கும் கெட்ட வார்த்தை அசிங்கமா பேசினாங்க சார். காத்த பிடிச்சி முறுக்கி காத்தோட அடிச்சு நெஞ்சில குத்தி இப்படியே மல்லாக்க தள்ளிட்டாங்க சார். இந்த கையெல்லாம் கீச்சிருக்கு சார். எங்க அக்காவுக்கு முடியாம மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கு சார். நெஞ்சில குத்துனது வலி, மூச்சு உடைய திணறுது சார். எங்க உயிருக்கு யாரு சார் பாதுகாப்பு? அவங்கள நம்பி தானே சார் நாங்க போனோம். அடிச்சு எஸ்ஐ மேடம் தான் நெஞ்சில குத்தி அடிச்சாங்க. வேற உள்ள போலீஸ் எல்லாம் உள்ளவங்க எல்லாம் யாருமே அடிக்கல. மகளிர் காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார், ஆலங்குளம். அதாவது கணவர் மனைவிக்குள்ள சண்டை சார். நாங்க சேர்த்து வச்சு வாழ்றதுக்காண்டி நாங்க கேட்கறதுக்கு போனோம். தெரியல சார், என்ன காரணம்னே தெரியல சார். உள்ள போனது என் புருஷன்ட்ட இப்படி பேசினாருமா, என்னைய அங்க இருந்தா என்னை தீய வச்சு கொளுத்துவாருன்னு சொன்னாருமா, அதுக்கு தாமா நான் இங்க வந்தேன் அப்படின்னு தான் சார் சொன்னோம். நாங்க வேற எதுவுமே சொல்லலை. எதுவுமே நாங்க வந்து பரமா தான் போனோம். நமக்கு நியாயமா கேட்டு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட தான் சார் போனோம். நம்பிக்கை இழந்து நடுத்தரில் வந்து அடி வாங்கி நின்னது தான் சார் மிச்சம். மேடமே அப்படி இப்போ நாங்கள் ஜிஹெச்சில் இருக்க சார். எங்கள் அக்காவை அட்மிஷன் போட்டு ஜிஹெச்சில் நிற்க சார். எங்க அக்கா நியாயம் வேணும் சார். மேடையா அடிச்சாங்க, நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அடிச்சாங்க. அவங்க யூனிஃபார்முக்கு பயந்து தானே சார் நாங்கள் நம்பிக்கையோட போனோம். எங்கள் நம்பிக்கைக்கு என்ன சார் தீர்வு? எங்களுக்கு நியாயமான உண்மையான தீர்வு வேணும். போலீஸார் வரச்சங்க. நம்ம வீடியோ எல்லாமே வச்சிருக்கேன் சார். வழிமறிச்சு எங்களுக்கு கையெழுத்து போட்டு போங்க அப்படின்னாங்க. நாங்கள் கையெழுத்து போட என்னது கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாது. கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு கையெழுத்து போட சொன்னாங்க. அடிக்கலாம் வைக்கிறது நாங்கள் அப்படி போட முடியாது. எங்களுக்கு நியாயம் வேணும், நாங்கள் போட முடியாதுன்னு சொல்லியாச்சு சார். எங்களுக்கு நியாயம் வேணும், எங்கேயுமே கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு ஸ்டாலின் முதற்கொண்டு அவர் கொண்டு முதலமைச்சர் முதற்கொண்டு எனக்கு கேட்டு கொடுக்கணும். எங்களுக்கு யாரும் இல்லை சார். அப்பா அம்மா வயசானவங்க, நாங்கள் அக்கா தங்கச்சி 3 பேர் தான் சார். எங்களுக்கு கேட்டு கொடுங்க சார். நாங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு கேட்டு கொடுக்குறது. ஆலங்குளம் போலீஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க சார். நான் நேற்று 12 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோலாம் எங்கே சார் போச்சு? ஆலங்குளம் போலீஸ் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? ஆலங்குளம் போலீஸ் ஏன் இப்படி இருக்காங்க? அப்போ கவர்மெண்ட் தான் உதவுமா? எங்களுக்கு ஏழைகளுக்கு உதவ மாட்டாங்களா சார்? நாங்கள் ஏழைகளாம் அழாதையா சொல்லுங்க? எங்களுக்கு யாரு சார் இருக்கா? கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் உதவுன்னு சொல்லி நாங்களாம் செத்துறோம் சார். ஏன் சார் இருக்கணும்? கவர்மெண்ட் வேலை பார்த்து அப்போ கவர்மெண்ட்டுக்காரங்க உதவுவாங்க. அப்போ நாங்கள் என்ன கவர்மெண்ட் சார் படிக்காதவங்க போக முடியும்? சாதியை சொல்லி பேசுனாங்க. நாங்கள் இழிவான சாதினா நாங்கள் என்ன அவங்க வீட்டில் நாங்களும் உழைச்சு தரோம் சார், கஞ்சி குடிச்சோம். சாதியை சொல்லி மேடம் அடிக்காங்க. என்ன சாதி சார்? சாதியை சொல்லி வேற அடிக்காங்க. என்னல வாயின்னு சொல்லி அடிக்காங்க. என் பேர் பழனியம்மா சார்.